12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாங்கி பயன்படுத்துவீர் சுறா கைடு 2025-26 புதிய பதிப்பு. அதிக பக்கங்கள், அதே தரம், தற்போது குறைந்த விலையில். சுறா கைடு அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். இயற்கை பேரிடர் வந்தாலும் நம்மை காக்க நாம் தேர்ந்தெடுத்த அரசு இருக்கிறது என்ற நம்பிக்கையில்தான் மக்கள் இருப்பார்கள். ஆனால் அரசோ ஆபத்தான ஒவ்வொரு சூழலிலும் மக்களை கைவிடும் போதும் அந்த மக்களின் துயரத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. மக்களை பாதுகாக்க அரசு முறையான திட்டங்களை தீட்டவில்லை. குறைந்தபட்ச பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூட செய்யாமல் அவர்களை பரிதவிக்க விட்டுள்ளனர். பேரிடரின் போது ஆட்சியாளர்கள் சம்பிரதாயமாக நிவாரணம் வழங்கி புகைப்படம் எடுத்துவிட்டு செல்வதுதான் தீர்வா? மக்கள் துன்பத்தை ஒரு நாள் சம்பிரதாயமாக நினைத்து மறந்து விடுவது எந்த வகையில் நியாயம்? நிரந்தர தீர்வை நோக்கி நகர்வது பற்றி அவர்கள் சிந்திப்பதே இல்லை. வெறும் கண்துடைப்பு அறிவிப்புகளை செய்வதை மட்டும் வாடிக்கையாக கொண்டிருப்பது வேதனை. மக்களை ஏமாற்றி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம், அவர்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுவார்கள் என்ற மமதையில் இருந்த எவரும் மக்கள் மன்றத்தில் நீடித்து நிலைத்ததே இல்லை என்பதுதான் வரலாறு. எது நடந்தாலும் எதிர்க்கட்சிகள் மீது ஏளனமாக விமர்சனம் வைத்து காவி சாயம் பூசி கபட நாடகம் ஆடி தப்பித்துக் கொள்ளலாம் என்று தற்போதைய ஆட்சியாளர்கள் மக்களை நிரந்தர நிர்கதிக்கு ஆளாக்கி வருகின்றனர். இந்த முயற்சிகள் அனைத்தும் மக்கள் சக்திக்கு முன்பு தோற்று போகும் என்று நடிகர் விஜய் கூறியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் கட்சி தொண்டர்கள் நிவாரணப் பணியில் ஈடுபட வேண்டுமென விஜய் கேட்டுக்கொண்டுள்ளார்.